Hello students, this is Iqbal. 6.3 ல second sum பார்க்குறோம். The horizontal distance between two buildings is 70 meter. ரெண்டு building வரையணும், அது ரெண்டுக்கும் இடையில உள்ள distance கொடுத்துட்டாங்க 70 meter. The angle of depression of the top of the first building when seen from the second building. அப்போது என்னென்னா ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை செகண்ட் பில்டிங்லேருந்து டிப்ரெஷன் கீழ் நோக்கி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட்டு அதிகம், ஆனால் அங்கேருந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட்டை வந்து கீழ் நோக்கி பார்க்குறாங்க டிப்ரெஷன். ஓகேயா? அப்புறம் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர். அது ஹைட்டாக இருக்கிற பில்டிங்கோடைய இதை கொடுத்துட்டாங்க. ஷார்ட்டாக இருக்கிற பில்டிங்கோடைய ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். அதான் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து ஹைட் கம்மி. ஓகேவா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதிலிருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பில்டிங்கை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு பில்டிங்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து அப்படி ஒரு 70 மீட்டர் தள்ளி செகண்ட் பில்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 70 மீட்டர் தள்ளி செகண்ட் பில்டிங். ஓகேவா? ஸோ அதோட ஹைட்டை நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரத்தை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பில்டிங்கும் செகண்ட் பில்டிங்கும் இடையில உள்ள தூரம் வந்து 70 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் தான் ஃபஸ்ட்டு பில்டிங். இதோடைய டாப்பை வந்து எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்களாம்? 45 டிகிரி. ரொம்ப ஈஸியாக போச்சு. 45 டிகிரி கொடுத்தாவே இந்த சம் ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த டாப்பை வந்து நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். சரியா? வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இங்கேருந்து இப்படி பார்க்குறாங்கல்ல, அதையும் வரைஞ்சிடலாம். ஸோ இது வந்து இந்த ஐ சைட்டோடைய ஹரிசாண்டல் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து 45 டிகிரி அப்படின்னா இதுவும் எவ்வளோ இருக்கும்? 45 டிகிரி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட்டு வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் பில்டிங்கோட ஹைட்டை கொடுத்துட்டாங்க. அதோடைய ஹைட் எவ்வளோவா? 120 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. டோட்டலாக டாப் டு பாட்டம். சரியா? டோட்டல் ஹைட்டு கொடுத்தாச்சு. அப்போ இதுவும் ஹெச்னா இங்கே என்ன இருக்கும்? ஹெச்ன்னு தான் இருக்கும். அப்போது இது எவ்வளோ இருக்கும்? டோட்டல் ஹைட்டு வந்து 120னா இந்த ஹெச்சை மைனஸ் பண்ணி போடணும். 120 மைனஸ் ஹெச், அவ்வளோதான். புரியுதா? இப்போ வந்து இது 100ன்னு வச்சிங்களேன். இது வந்து 40னா என்ன பண்ணுவோம் நம்ம? 100 மைனஸ் 40 60ன்னு மிச்சம் பேலன்ஸ் போடுவோம்னா அதே மாதிரி தான். டோட்டல் ஹைட் வந்து 120, இந்த போர்ஷன் வந்து ஹெச். அப்போ பேலன்ஸ் போர்ஷன் வந்து நம்ம இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஸோ இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க. இது சீனா, இது டின்னு வச்சுக்கலாம், இது ஈன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. இது 70னா இந்த இடமும் எவ்வளோ இருக்கும்? 70 தான் இருக்கும். அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை இதுதான். இந்த ட்ரையாங்கிள் இருந்தாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 45 இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது 1 மார்க்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே நம்ம ஸ்டெப் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிளை வந்து இப்படி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி. அதில் நம்ம tan 45 எடுக்க போகிறோம். tan 45 is equal to opposite side by adjacent side. tan 45 வந்து 1. இங்கே ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது ஏபி, adjacent side அப்படின்றது இங்கே பிசி. அப்போது 1 ஈக்குவல் டு ஏபி வந்து எவ்வளோ? 120 மைனஸ் ஹெச். பிசி எவ்வளோ? 70. வந்து 70 என்ன ஆயிரும்? இந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடுமா? 70 ஈக்குவல் டு 120 மைனஸ் ஹெச். இந்த மைனஸ் ஹெச் இந்த சைடு கொண்டு வாங்க, ப்ளஸ் ஹெச்சாக மாறிடும். இந்த 120 அங்கே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 70 இந்த சைடு கொண்டு வாங்க, மைனஸ் 70யாக மாறிடும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 120ல் 70 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 50 மீட்டர். இந்த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் இஸ் 50 மீட்டர்னு எழுதிடுங்க. ஓகேவா?